நாங்கள்லாம் சொல்லிக்குவோம். நீ யாருக்கு வேணா பொறுப்பு கொடுங்க, நாங்கள் தொண்டனாக இருக்கிறதா பெருமை நினைக்கிறோம். அதுதான் எங்களுக்கு பெரிய பொறுப்பு. இன்னும் பல கட்சிகளை சேர்த்து ஒரு கொடி கட்டி, ஒரு ஜீப்பில் 10 கொடி கட்டி, ஒரு கேண்டிடேட் நிறுத்தி நீங்கள் வாக்குகளை சேகரிக்கும் போது விஷுவலாக பாருங்கள், அதனுடைய வரவேற்பை பாருங்கள். அவர் தான் தலைவர், அவர் தான் முடிவெடுக்க போகிறார். எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் ஒரு தெளிவாக இருப்பாருன்னு அவர் கரெக்டான ஒரு முடிவு எடுப்பார். எது ப்ராக்டிக்கல், இந்தியாவுடைய செயலாக்கம், செயல் வடிவம், செயல் திட்டம், செயல்முறை, இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன செஞ்சால் என்ன நடக்கும், எப்படி இதை போட்டால் இது கிடைக்கும், இதை போட்டால் அது கிடைக்கும், கணக்கு போடுறதா அரசியல். சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இவர்கள் ஒரு பக்கம் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னாலும், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவர்கள் வரிசையில சமீபத்தில் அதிமுகவில் செங்கோட்டையினுடைய செயல்பாடு அது ஒரு போர்க்கொடி தூக்கும் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விசுரூபம் எடுக்குமா, இந்த மூன்று பேருடைய அணிகளுக்குள்ள செங்கோட்டையனும் விரைவில் சேருவாரா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க எழுந்திருக்கிறார் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரும் அரசியல் விமர்சகரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் எம்ஜிஆரின் தீவிர ஆதரவாளரும் மருத்துவருமான ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் உடைய செயல்பாடு எதுவுமே வேணாம், எனக்கு எந்த நிபந்தனையும் தேவையில்லை, அதிமுக ஒன்றிணைந்தால் போதும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை போய் நாடியதால அவருடைய செயல்பாடு எப்படிதான் நம்பகத்தன்மையே இல்லை, பச்சை துரோகம், நம்பியவர்களுக்கு இதுதான் செய்வார். அவரை எப்படி நம்ம முழுசா ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், சசிகலா ஒதுக்கி இருந்தாலும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டிடிவி தனி இயக்கம் கட்டமைத்து வடிவமைத்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் அதிமுக எல்லாரும் அதை ஒன்றாக பயணம் பண்ணணும் அப்படின்னு அவரும் ஒப்பு சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை விட மோடியை அதிகமாக பல நேரங்களில் பல தருணங்களில் உயர்த்தி பிடிக்க தொடங்கியிருக்கிறார். இருந்தாலும் செங்கோட்டையனுடைய விவகாரம் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஒரு விஷயம் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நாள் ரொம்ப மௌனமா இருந்தாரு, இப்போ செங்கோட்டையை சீர்வதற்கு காரணம் சார். அதாவது இப்படி எடுத்துக்கலாமா, செங்கோட்டையுடைய செயல்பாட்டுக்கு இவ்வளவு நாள் நம்ம பார்த்து யாருமே நம்மளை கண்டுக்கல, நம்ம சீனியர் அமைச்சர், நம்ம சீரியஸா பார்ப்போம், நம்ம விஷம் கொண்ட ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நல்ல பாம்பாக கூட நம்ம இருந்தாலும் நம்மளை யாருமே கண்டிக்கலாம், நம்மளுடைய பவர் குறைஞ்சு போயிடும். ஆனால் நம்ம சீரி பார்ப்போம், யாரையும் நம்ம கடிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்தாரா? அதிமுக இல்லாத உங்களை போன்ற பத்திரிகைகளோ மற்றவர்களோ கேட்பது அதிசயப்படுவதற்கான ஒரு காரியம் இல்லை, யதார்த்தம் தான். அந்த அடிப்படையில் நானும் ஏன்னா இது இப்படித்தானே இருக்கும் அப்படிங்கிறது யூகிக்கிற எல்லாருமே யூகிக்கிறாங்க, அது தப்பு கிடையாது. ஆனா அதிமுகவுடைய எவரி நூக்கன் காணர் எனக்கு தெரிகிறதுனால பல்வேறு காரணங்களில் பல்வேறு அமைச்சர்கள், பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் நம்ம கட்சி எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த மாநாடு போட்டு, அந்த மீட்டிங் போட்டு, ஆட்களில் வச்சு அந்த கூட்டத்தை நடத்தி, அந்த கல்லடிப்பட்டு சொல்லடிப்பட்டு வளர்த்த கட்சியில எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு, எல்லாருக்கும் உரிமை இருக்கு, எல்லாருக்கும் கடமை இருக்கு, எல்லாருக்கும் எதிர்பார்க்கும், எல்லாருக்கும் ஏமாற்றம் இருக்கு. கட்சியில எம்ஜிஆர் சொல்லுவாரு, ஜெயலலிதாவும் சொல்லுவாங்க, கொஞ்சம் பேருக்கு தான் பொறுப்பு கொடுக்க முடியும். 1.5 கோடி தொண்டர் இருந்தாலும் அத்தனை பேருக்கு எப்படி பொறுப்பு கொடுக்க முடியும்? அப்படிங்கும்போது நாங்கள்லாம் சொல்லிக்குவோம், நீ யாருக்கு வேணா பொறுப்பு கொடுங்க, நாங்கள் தொண்டனாக இருக்கிறதா பெருமை நினைக்கிறோம். அதுதான் எங்களுக்கு பெரிய பொறுப்பு. இதுக்கு தான் எனக்கு கிராமத்தில் எனக்கு கண்கூடா பார்த்தது, அந்த ரெட்டை கரவேட்டியை கட்டி அந்த ஏடிஎம்க்கு கருப்பு சோப்பு வெள்ளை துண்டு அப்படி தோளில் போட்டு அந்த தெருவில் நடந்து வரும்போது நான் ஒரு அதிமுக காரன் என்று சொல்வதில் அந்த இருக்கிற ஒரு பெருமிதம் இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையான ஒரு
பதவி, ஒரு புகழ், இதை எல்லா தொண்டரும் ரசிக்கிறாங்க. இதுதான் இந்த கட்சியுடைய பெரிய கட்டமைப்புடைய பெரிய அஸ்திவாரம், ஸ்ட்ராங்கா இருக்கிற காரணமே அதுதான். தொண்டர்களால் ஆன கட்சி அப்படின்னு அவர் வளர்த்ததுனால இது ஒரு குடும்ப கட்சி. அப்படி இருக்கும்போது இதை நீ உணர்ந்து ஒவ்வொருத்தரும் செய்யணும் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. நீ எல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வர்றாங்க. நிறைய பேர் கமெண்ட் அடிக்கும், எம்எல்ஏ இருக்கும்போது சரி சரி போடுங்க, போஸ்டிங் போடுறீங்களா, போடுங்க. சரி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டு, நம்ம தொண்டனாவே இருக்கும். நிறைய பேர் அப்படி பேசுவாங்க, நம்ம தொண்டனாவே இருக்கும், அதில் தான் நமக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க. சில எம்எல்ஏ சொல்லுவாங்க, நமக்கு அது வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நம்ம எம்எல்ஏ இருக்கோம், வாய்ப்பு கிடைக்கல, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்க. எனக்கு ஒரு கேள்வி சார், உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும். என்ன இருந்தது 99 காலகட்டம் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக செயல்பட்டு இந்த பல்வேறு வாய்ப்புகளை வந்து ஒவ்வொருத்தரும் பயன்படுத்திட்ட நேரங்கள், அதாவது பல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தும் அது எப்படி எளிதா வந்து சாதாரணமா எப்படி எடுத்துக்கிறீங்க? அது ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நாள் அசம்பிளியில் இருக்கும்போது முத்துசாமி ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் ஸ்ரீதேவி வாங்க அப்படின்னாங்க. அம்மா உங்களுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னார். என்ன மெடிக்கல் காலேஜ்? ஆமா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், அம்மா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துறாங்க. மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஆர்டர் எனக்கு ஃபர்ஸ்ட். ஆனா இது எதுக்கு நான் இது இல்லாது இல்லை இப்போ இல்லை நீங்க டாக்டர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸில் இருக்கிறது வாங்கிக்கிங்க கொடுத்தாரு, வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போட்டு 2 மாசம் கழிச்சு, ஆனா இங்க வாங்க இந்தாங்க உங்களுக்கு நமக்கு ஆகாது, நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேணாண்ணா, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. அந்த எம்எல்ஏ எங்களுக்கு பெரிய பதவி அப்படின்னு நாங்க நினைச்சோம். எத்தனையோ பேர் இது நமக்கு இது கிடைக்காம இருக்காங்க. ஆமா, அதோட நம்ம வந்து இது நம்மளை உயர்வா வச்சிருக்காங்க. அதனால எந்த விதமான இன்சல்ட் அவமானங்கள்லாம் எல்லாம் பெருசா கிடையாது. நானும் ஒரு கட்டத்துல ரிசைன் பண்ணு தான் நினைச்சேன். தொந்தரவு தாங்க மாட்டாங்க. அப்புறம் எல்லாம் சொல்றதை பற்றி கேள்வி ரைட் ஓகே அப்படின்ட்டு அரண்மனை மினிஸ்டர் போய் சொன்னேன். அரண்மனை நம்மளால தாங்க முடியாது, ரொம்ப ஓவரா இருக்கு, இது எனக்கு தெரியாது, நான் விஷமா போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஊசி போட போறேன், ஏன் ப்ராக்டிஸ் பண்ண போறேன், எனக்கு இது வருமானம் கிடையாது. அங்கே நல்லா சம்பாரிச்சுட்டு இருந்தேன், 10 பைசா வருமானம் கிடையாது. இல்லை கார்ல இருந்து பிஏ போயிட்டு காசு கொடுக்கறது இருந்து வரவங்கெல்லாம் டீ கொடுத்து காப்பி கொடுத்து வாங்குறது இருந்து எனக்கு கட்டுப்படி ஆகாது, காசு இல்லை, அதுக்கு நான் பங்கவே பண்ணிடுவேன் அப்படின்னு. இப்போ சம்பாரிச்சபடி இல்லை ப்ராக்டிஸை மறந்து போயிரு உங்களுக்கு, எதுக்கு இந்த பேர் அப்படின்னு. அது வேற இது வேற அப்படின்னு, அது வேற இது வேற. இது மக்கள் தொண்டு, அதுவும் ஒரு தொண்டு தான் டாக்டர் துறைக்கும். ஆனால் ஒரு 10 பேருக்கு தான் செய்வீங்க, இது பரவலாக தொண்டு. அப்போ எந்த மக்கள் வந்து இதுதான் உங்களுக்கு தொண்டு செய்யணும்னு கடவுள் எழுதியிருந்தான், அதை நீங்கள் உதைக்கக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பல உதாரணங்கள்லாம் சொன்னார். அப்பத்தங்க இல்லைங்கய்யா, நானும் இதை யோசித்தேன், இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தான் அப்போத்தான் யோசித்தேன். சரி ஓகே, நம்ம இதை செய்யணும், இதெல்லாம் நமக்கு பெருசு கிடையாது அப்படின்னு நான் என்னை திருத்திக்கிட்டேன். அந்த மாதிரி நம்மளுடைய பொறுப்பும் நம்மளுடைய கடமையும் நம்ம உணரணும், உணர்ந்து செயல்படணும். செயல்பட்டாங்க அவங்க கொடுக்கல இவங்க கொடுக்கல எத்தனையோ சொல்லலாம். கட்சி யாருது? யாரால் அமைக்கப்பட்ட கட்சி, ஆரம்பிக்கப்பட்டது, யாருக்கான கட்சி? உங்களுக்கான கட்சி, எனக்கான கட்சி, நம்ம வீட்டுக்கார கட்சி இல்லை, நம்ம வாரிசு அரசியல் பண்ணல. இப்போ எல்லாத்தையும் நம்ம கட்சி தான், நம்ம கிடைக்கும் இல்லை உனக்கு கிடைக்கும் உனக்கு கிடைக்கும், நம்ம கட்சி. அப்படி இருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதை தான் செய்யணும். மற்றபடி இதெல்லாம் செஞ்சாலும் நீங்க செஞ்சீங்கன்னா மைனஸ் உங்களுக்கு தான். இதை கிராமத்தில் சொல்லுவாங்க, பாட்டியெல்லாம் கேட்டா, பாட்டி யாருக்குமா என்ன பாட்டி எழுதிங்க, அவங்க என்னப்பா சண்டை போட்டே கிடக்காங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவாரு. யாரு சண்டை போட்டா எனக்கு அந்த மகாராஷ்டிரா ஆரம்பிச்ச கட்சி ரெட்டலை, அந்த ரெட்டலை எங்க இருக்கோ அங்க போய் நான் ஓட்ட போட்டு வந்துடுறேன். இப்போ ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அந்த அணியில ஒருவேளை செங்கோட்டையை போய் சேர்ந்தாலும் யார் இவர்களை சமாளிக்கிறதுக்காக அதிமுக விஜயோடைய கூட்டணி வைக்குமா? விஜய் அவர் ஒரு சூடு பொலிட்டிஷனா வரணும்னா அவருக்கு தெரியுதோ, அவர் கூட இருக்கவங்கள என்னதுன்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நீங்க அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி வைங்க, உங்களுக்கு கணிசமான ஒரு பகிர்வை பெறுங்கள். அது செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. உங்க தலைமை அதிமுகனா அப்படி வரும், அந்த காம்பினேஷன் சரியா வராது. அதிமுகவோடு நீங்க இருந்து இன்னும் பல கட்சிகளை சேர்த்து ஒரு கொடி கட்டி, ஒரு ஜீப்ல 10 கொடி கட்டி ஒரு கேண்டிடேட் நிறுத்தி நீங்கள் வாக்குகளை சேகரிக்கும் போது விஷுவலாக பாருங்க, அதனுடைய வரவேற்பை பாருங்க,
இதுதான் டிஎம்கேக்கு பலம். 7-10 கட்சியை நின்று 10 கொடி கட்டிட்டு ஒரு கூட்டணி வராங்க. அதுதான் அந்த மந்திரம். அதே மந்திரத்தை நீங்களும் செய்யணும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா சார், இங்க இருந்தாங்க வந்து மக்களோட மக்களா வந்து கலந்து வந்து ஒவ்வொரு செயல்பாடு இதே விஜய் வந்து சமயத்துல வந்து மக்களை பாக்குறாரு, ரொம்ப வந்து ரிசல்ட் கேட்பாரு அப்படின்னு ஒரு பல்வேறு விதமான விமர்சனம் இருக்கு. எம்ஜிஆர் போல வந்து விஜய் உருவெடுக்கணும்னா என்னென்ன செய்யணும்? அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவரு போன்று மக்கள் தலைவரா வந்து ஒரே ஒற்றை சொல்லணும்னா, எம்ஜிஆருடைய வாழ்க்கை, அரசியல் நடவடிக்கை, அவருடைய செயல்பாடுகள், அவருடைய செயலாக்கம், இதை பார்க்க சொல்லுங்க, இதை படிக்கணும். இதுதான் எம்ஜிஆருடைய செயலாக்கம், செயல் வடிவம், செயல் திட்டம், செயல்முறை, இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு. ஏன்னா அவரை நோக்கி பல்வேறு விதமான நிபுணர்கள்லாம் வந்து படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்துச்சு. நீங்க எந்த நிபுணர்களா இருந்தாலும் ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கையை பெற்றால்தான் ஒரு தலைவர் வெற்றி பெற முடியும். என்ன நிபந்தனை எதிர்கொள்றீங்க? மக்களின் நம்பிக்கை தானே. அவன் நம்பினா தானே ஓட்டு போட முடியும் உங்களுக்கு. ஆனா அவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளத்துலதான் வந்து அவர் வந்து விக்கிரவாண்டியில் அவருடைய உரை வந்து இன்றோட பேசப்பட்டது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பரந்தூர் அந்த உரை வந்து அருமையா பேசினார், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா பேசினாரு. ஒரு தெளிந்த அரசியல்வாதியாக, புதுசா அரசியல் களத்துல வந்தா கூட ஒரு பண்பட்ட அரசியல்வாதியாக, ஒரு மெருகேற்றிய அரசியல்வாதியாக, என்ன சொன்னா மக்களுக்கு ரீச் ஆகுங்கிற அந்த தாரக மந்திரத்தை கேடுது தெளிந்த ஒரு செய்தியை பல எதிரியாளிகளுக்கும் அரசியல் கட்சிக்காரர்களுக்கும் தெரிந்த ஒரு கண்ணோட்டத்தில் தெளிவான ஒரு முடிவை, தீர்க்கமான ஒரு முடிவை சொல்லி அந்த உரை சூப்பர். விஜய் பத்தி கூட சமீபத்தில் சொல்லியிருந்தார் பண்ருட்டி ராமச்சந்திரன். பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான அரசியல் சாணக்கியத்தனத்தான முடிவெல்லாம் எடுத்து பல்வேறு விதமான தலைவர்களை வந்து உருவாக்குறது வந்து பின்புலமா இருந்தவர். ஒரு கட்சிக்கே வந்து அவர் வந்து அவருடைய வழிகாட்டி, அவருடைய ஆலோசனை கேட்பாங்க. பாமக, தேமுதிக, அதிமுக, ஜெயலலிதா இப்படி பல்வேறு கட்சிகள் விஜயை பத்தி சொல்ற கூட சொன்னார், பாசிட்டிவா சொல்லியிருந்தார். அதே போல இவருக்கு கொண்ட அந்த அனுபவம் ஞானத்தை வந்து விஜய் வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்றேன். எனக்கு என்னமோ அப்படித்தான் தெரியும். விஜய் அவர்கள் அவங்களுடைய சின்ன சின்ன ஆளுக, அவங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர், 3ஆம் கட்ட தலைவர்லாம் நாங்க எங்க விஜய் தலைவனை தான் கூட்டணி வைக்கணும், நாங்க தான் பெரிய ஆளு, அப்படி இப்படின்னு பேசுறாங்க. எனக்கு என்னமோ அதுல உடன்பாடு இல்லை. விஜய் அவர் தான் தலைவர், அவர் தான் முடிவெடுக்க போறாரு. எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவர் ஒரு தெளிவா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் கரெக்டான ஒரு முடிவு எடுப்பாரு. எது பிராக்டிக்கலோ, எது முடியுமோ, எது நடக்கக்கூடியதோ, எதை செய்யலாம் அப்படிங்கிறத நினைச்சுக்குவாரு, தெரிஞ்சுக்குவாரு. அதுபடிதான் போவார் நினைக்கிறேன். அப்படி அவர் ஒரு பாசிபிள் ஒரு டிசிஷன் எடுத்தாருன்னா கண்டிப்பா அதிமுக தலைமையினோட கூட்டணியில அவர் வந்து அங்கம் வைப்பாரு. அவருக்கான உரிய மரியாதையும் உரிய ஷேரும் கிடைக்கும். அது வந்து ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைப்பதற்கு வைப்பார். ஆந்திராவில் பவன் கல்யாணம் எப்படி பேசப்படுறாரோ அன்னைக்கு, அதே போல வந்து விஜயம் வந்து ஒரு கூட்டணி அமைத்து பல விதமாக மிகப்பெரிய இந்த மாதிரி நான் ஒரு அதிமுக தலைமையில கூட்டணி வச்சு ஒரு விஜய் வந்தாருன்னா இந்தியா முழுவதும் விஜய் பேசப்படும். இந்திய அரசியலில் விஜயுடைய பேச்சு, விஜயுடைய செயல்பாடு மேலோங்கி நிற்கும். அது ஃபியூச்சருடைய அவருடைய அரசியல் வாழ்வுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். இந்த வீடியோ மூலமா நான் விஜய் அவர்கள் சொல்லிக் கொடுக்குது. இந்த வீடியோ பாக்குறீங்களே இல்லையோ, தயவுசெய்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணி பாருங்க. நீங்க இதை ரீகலெக்ட் பண்ணி பார்த்து பல எக்ஸ்பர்ட் கேட்குறீங்க. இந்த அப்ரோச் தான் உங்களுக்கு சொல்லும். இப்படி நீ செஞ்சீங்கன்னா உங்களுடைய இமேஜ் எங்கேயோ நேஷனல் லெவல்ல வந்து அடுத்த நிமிஷம் நேஷனல் நியூஸ் அரசியலில் நீங்க ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாடு மக்களுக்கு அது நல்லது. பாத்தீங்கன்னா இன்னமும் பாத்தீங்கன்னா களத்துக்கே போகல. அவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு மத்திய உள்துறை அதெல்லாம் வந்து அரசியல்ல வந்து எத்தனையோ என்ன தானம் பண்ணான்னு சொல்லுவாங்க. எல்லா சர்க்கஸும் பண்ணித்தரோம். அரசியல் இருந்து ஒரு சர்க்கஸ் இதையாவது பண்ணி ஏதாவது கூட்டணி அமைக்கணும், ஏதாவது கூட்டணி அமைக்கணும். அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. சர்வேவிலா உளவுத்துறை கொடுத்த தகவல் அந்த மாதிரி இருக்கும்போது கூட்டணி வைக்கும் போது எப்படியே வைக்கணும், யாரையா பிடிச்சி வைக்கணும் போது எல்லாரும் முயற்சி செய்வாங்க. ஆனா அவர்களுடைய முயற்சியை வந்து நம்ம வந்து சிறுமைப்படுத்தக்கூடாது. அவங்க யார் எது செய்தாலும் அதை நம்ம சிறுமப்படுத்தவே கூடாது. அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அதற்குரிய மரியாதை கொடுக்கணும். அது வந்து யாருக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன செஞ்சா என்ன நடக்கும், எப்படி
இந்த போட்டா இது கிடைக்கும், இதை போட்டா அது கிடைக்கும் கணக்கு போடுறதா அரசியல். இதுல ஏதாவது வேற ஏதாவது அரசியல் கணக்கு இருக்கா சார்? என்ன வேணாலும் நடக்கும், அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கும். அதே மாதிரி மக்கள் என்ன வேணாலும் யோசிப்பார்கள். நைட்டு யோசிச்சு காலையில வந்து ஓட்டு போடுற வரைக்கும் மக்கள்கிட்டையும் எப்படி வேணாலும் இருக்கும். மக்களுடைய எண்ணம் கன்சால்டேட் ஆக திரண்டு வர 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 வாக்குகள் அந்த கட்சிக்கு வெற்றி தெரியுது. அதை அந்த திரண்டு வருவதற்கு ஒரு களத்தை உண்டாக்கி கொடுப்பது தான் கூட்டணி கட்சிகளின் பங்களிப்பு. அந்த கூட்டணியில் யார் யார் பங்கெடுக்கிறார்கள், அந்த கூட்டணி எப்படி, அது அரசியல் கூட்டணி வந்து சமூக கட்டமைப்பை உண்டாக்கி கொடுக்குது. அதுதான் பிரச்சனை. அங்கதான் அது ஜெயிக்கும். சமூக கட்டமைப்பை எப்படி உண்டாக்குறது மட்டும் இல்ல, அது எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அது அடுத்து வந்து கட்டுக்கோப்பான வாக்காக மாற்றணும். கன்சால்டேஷன் ஆஃப் ஓட்ஸ், அது இங்கிலீஷ் சொல்லுவாங்க. வாக்குகளை கட்டுக்கட்டாக திரட்டி சேர்த்து சிந்தாமல் சிதறாமல் மொத்தமா அள்ளுவதற்கு ஒரு முயற்சியை, ஒரு முன்னெடுப்பை அது எடுக்க வேண்டும். அந்த வழியை காட்ட வேண்டும். அதற்குண்டான வேலைகளைத்தான் ஒவ்வொரு கட்சியிலும் செய்கிறது. அந்த மாதிரி நேரத்துல தான் இந்த மாதிரி பிரச்சனைகள், இன்டர்னல் பிக்கரிங்ஸ் இங்கிலீஷ்ல சொன்னாங்க, உள்கட்சி சலசலப்புகளை எல்லாம் நம்ம வந்து அயன் அவுட் பண்ணணும். தொடச்சி எரிஞ்சிட்டு மார்ச் போயிட்டு இருக்கும். அதுதான் வந்து செகண்ட் தீர்வுன்னு சொல்றீங்க. அதான் தொடர்ந்து பேசுவோம் சார். பல்வேறு விதமான கருத்துக்களை ஆக்கப்பூர்வம் சிசிஎன் மீடியா சார்பில் சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இதுவரையும் பொறுமையாக அரசியல் நிகழ்வுகளை, தமிழ்நாட்டு அரசியல் நிகழ்வுகளை, அதுவும் குறிப்பாக கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடு, 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு பல்வேறு கருத்துக்களை எங்களுக்கு தெரிந்த அரசியல் அனுபவத்தில் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறோம். இந்த பகிர்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் சிசிஎன் மீடியா இந்த சமூக ஊடகத்திற்கு நீங்கள் லைக் செய்து, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி இந்த சேனலை வளர்ப்பதற்கும் மக்களுக்கு பயனுள்ளதாக ஆக்குவதற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.